நான்லாம் சின்ன வயசில் தரையில் உட்காந்து பார்த்து அதாவது மண் தரையில் உட்காந்து டூரிங் தியேட்டரில் நான் பார்த்து அவருடைய வசனங்களை பார்த்து கைதட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் தர டிக்கெட்டில் உட்காந்து அவருடைய வசனங்களை பார்த்து கைதட்டினேன். அதுக்கப்புறம் மேல் வகுப்பில் உட்காந்து அவருடைய கதை வசனங்கள் படங்களை பார்த்தெல்லாம் நான் கைதட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் மெட்ராஸில் நான் நடிக்க வரும் பொழுது எங்கே சான்ஸ் போய் கேட்டாலும் உனக்கு மனோகர வசனம் பேச தெரியுமா, பராசக்தி வசனம் பேச தெரியுமா, சேரன் செங்குட்டுவன் பேச தெரியுமா, சாக்ரட்டிஸ் வசனங்கள் பேச தெரியுமா. நாங்கள் அப்போல்லாம் எங்களுக்கு பயம். உடனே ஒரு புஸ்தகத்தை வாங்கி அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஓஹோ இனிமேல் இந்த சினிமா கம்பெனிக்கு போனால் இந்த வசனங்கள்லாம் பேசணும் அப்படின்னு தான் பேச ஆரம்பித்தேன். ஆனால் அப்படி அவருடைய வசனங்கள் நாங்கள் தியேட்டர்லையும் தர டிக்கெட்லையும் எல்லாம் உட்காந்து கைதட்டி பேசி முதல் பட உலகுக்கு நாங்கள் சான்ஸ் கேட்டு வரும்பொழுது இவருடைய வசனங்களை பேசி காட்டி அதுக்கப்புறம் நான் ஒரு 50-60 படங்கள் நடித்து முடித்தோன்னா அதே தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனத்தை நான் பேசி நடிக்கும் பொழுது என் மனசில் எவ்வளோ உற்சாகம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க. அந்த பிறக்கிறதுல கொஞ்சம் பேர் தான் மனுஷனாக பிறக்கிறாங்க.